முக்கிய செய்திகள் 25ற்கு வரவேற்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்து பேசி வருகிறார். பார்க்கலாம். சரியான கோரிக்கை. அடுத்து நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும். இந்த 2 கோரிக்கை நீங்கள் வற்புறுத்த வேண்டும். அப்போது அங்கே ஸ்போக்ஸ் பர்சன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு தம்பி சொன்னார், எங்களின் அடுத்த கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். நாங்கள் நீட்டை ரத்து செய்ய சொல்ல போராடுவோம், பிரதமர் பதவி விலக சொல்லியும் போராடுவோம் என்று சொன்னார்கள். சோதர்களே, நேற்று கூட நான் பாண்டிச்சேரியிலே பேசும்போது சொன்னேன், அதிகாரிகளை மாற்றுவதனால், அமைச்சர்களை மாற்றுவதனால் அந்த நிர்வாக முறை மாறிவிடாது. ஆக நிர்வாக முறை மாற்றப்பட வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு தேவை. அதிலே ஒரு தெளிவு தேவை. அதற்கு ஒரு சான்றாக சொன்னேன். சேலம் மாவட்டம் கங்கவெள்ளி பக்கத்திலே உதயத்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலை கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருக்கிறது என்பதனால் சாதியவாத சக்திகள் அதை திறக்கக்கூடாது என்றார்கள். உடனே அதை ஏற்று அந்த சிலையை இரும்பு தகடுகளால் மூடிவிட்டார்கள். எதிர்த்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அப்போது நிறைய வழக்குகளை போட்டார்கள். எதிர்த்தரப்பின் மீது வழக்கு இல்லை. இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலின்படி திறக்கப்பட்டது. மறுபடியும் அதே இரும்பு தகடுகள் போட்டு மூடிவிட்டார்கள். இப்போதும் வழக்குகள் ஒரு தரப்பில் மட்டும் போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு தரப்பில் இல்லை. கைது ஒரு தரப்பில் மட்டும் நடக்கிறது, இன்னொரு தரப்பில் நடக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் மாறியிருக்கிறார்கள், ஆட்சியும் மாறியிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது அப்படியே இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான உளவியல் என்பது அப்படியே இருக்கிறது. இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். தர்மேந்திர பிரதானை மாற்றினாலும், யார் அந்த இடத்திலே வந்தாலும் இந்த முறைகேடு என்பது தொடரத்தானே செய்யும். இந்த மாஃபியா கும்பலின் நடவடிக்கைகளை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்? எனவே இந்த குளறுபடிகளை சரி செய்யுங்கள் என்று சொல்லுவதும். நீட் வினாத்தாள் கசிவுக்கு மத்திய அரசை பொறுப்பேற்க வேண்டும், பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஓரிரு நாட்களில் பதவி விலகுவார் என்று நம்புவதாகவும் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார்.